நான் அப்பயே பேட்டியில சொல்லியிருப்பேன். இல்ல நான் அதுக்கு பொருந்தாத கூட்டணி இல்ல அது ஒத்துக்கிறேன். நீங்க அது ஒத்துக்கிறேன். அது ஆனா மாதிரி இந்த முடிந்த பிறகு என்ன மாறினதுக்கு காரணம் வந்து சரியான காரணமா அவங்க சொல்றது அதான் கேட்கல என்னோட கேள்வி. கூட்டணி பொருந்தா கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, கூட்டணி கட்சி தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்கள் அசிங்கப்படுத்தினது, அவமானப்படுத்தினது என்னட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மாதிரி எங்க தலைவருங்க எவ்வளவு பெரிய அதான் சார் அதோட வெளிப்பாடு. அது அப்ப அவங்க கோபத்திலே இருந்தாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, திமுக வர முடியாது அப்படின்னு. அதனாலதான் உடனே போறாங்க. காங்கிரஸ் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னிச்சு, அது ஒரு மரியாதை நிமித்தமா காங்கிரஸ் வந்து ஒரு நாங்க கூட்டணியில இருந்து விலகுறோம், இல்ல ஒரு அறிக்கை தேர்தல் வரைக்கும் தான் இந்த கூட்டணி, அதனால நாங்கள் வந்து இன்னையிலேருந்து திமுக நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாது போனாங்களா. ஒண்ணுமே சொல்லாம போறாங்கன்னா உங்களை அவ்வளோ பெரிய ஒரு அழுத்தங்கள். நாங்க மேல முடிச்சிட்டோம், நீங்க தொண்டர்கள்லாம் நீங்க சொல்றத மாதிரி வேலை செய்யுங்க காங்கிரஸ்காரங்களாம், அப்படிதானே அர்த்தம். அதுக்கு நீங்க லீடர்ஸ் மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் அப்படி சொல்லாம போயிட்டு இப்ப எதுக்கு சார் திரும்பி வந்து ஒன்றியத்துக்கு நீங்க எங்களுக்கு தேவை, நம்மலாம் ஒரு அணியில இணையணும்னு சொல்லி ஒரு சாதாரண பிறந்த நாள் வாழ்த்துக்கு ராகுல் காந்தி எதுக்கு எங்களை திருப்பி கூப்பிடுற? நாங்க உதாசீனப்படுத்திய கட்சியா இருந்தா ஏன் திருப்பி கூப்பிடணும் என்னோட கேள்வி. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஏந்திரிச்சுன்னு வச்சுங்க, பார்லிமெண்ட்ல ஒரு 22 எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ ஓஹோன்னு ஏந்திரிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் செய்ய வேண்டிய அத்தனை வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்ல. 22 எம்எல்ஏ எம்பியினுடைய தயவு அவங்களுக்கு தேவை பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கீங்க, நாளைக்கு இப்ப திமுக காங்கிரஸோட தான் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது? அப்ப நீங்க வேணும்னு அவங்க நினைப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் பண்ணிக்க, பார்லிமெண்ட்னு வரும்போது நம்ம ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லுவாங்க தான். ஓகே சார். ஏன்னா அது அவங்க சுயநலம். ஓ சரி. நீங்க ஈல்டாகாம இருங்க. எதுங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா, எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் கொண்டு வர்றத அமெண்ட்மெண்ட்டை நாங்க வந்து எதிர்ப்போம். சரி, நிறைவா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நீங்க? சரி, நிறைவா இந்த வாதத்தோட நிறைவா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நாளை நடைபெறக்கூடிய இந்த தோழமை கட்சிகளோட கூட்டத்தில் இந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள், அது மதிமுகவாக இருக்கலாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கலாம், அல்லது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளாக இருக்கலாம், இவர்கள் முழுமையாக அங்கு இணைந்து கூட்டணி அமைத்தால் வரக்கூடிய இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்களில் இது முடிவு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? முடிவு நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். யாருக்கு சாதகமா இருக்கும்? தொண்டர்களும் தலைவர்களும் ஜெல் ஆயிட்டாங்கன்னாவே அந்த கூட்டணி வெற்றி பெறும் எப்பயுமே. இப்போ விசிக மதிமுக எல்லாம் ஜெல் ஆயிட்டாங்க. ஜெல் ஆனதால தானே எங்கேயுமே எதிர்ப்பு இல்ல. 2 எம்எல்ஏ கூட போலையே மதிமுக. எப்படி ஜெல் ஆயிட்டாங்க? மதிமுக வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல, சின்ன பிரச்சனை இருக்கு. ஜெல்லாயிட்டீங்க, எம்எல்ஏக்களே போலையே. இப்ப சின்ன 150 முக்கிய நிர்வாகிகள் திமுக நினைச்சிட்டாங்க மறுநாள். மதிமுக மட்டும் வச்சு நீங்க பேசுறீங்க. விசிக தாவேக்காவும் நல்லா ஜெல்லாயிட்டாங்களா? நேத்து கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இன்னைக்கு வந்திருக்கு சார் அறிக்கை. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல மாமனார் தலையீடு இருக்கு. லீடர்ஷிப் வந்து எப்படி வேணும்னாலும் நீங்க வந்து மாறி மாறி நீங்க வந்து பேசலாம். அதான் இவங்களுக்கு தொண்டர்களை தான் நீங்க பார்க்கணும். நீங்க லீடர்ஷிப்பை தான் பேசுறீங்க. அந்த நகர செயலாளர் போயிட்டாரு, இந்த நகர இப்ப அதிமுக இருக்கிற வந்து நிர்வாகிகள் போயிட்டாங்கன்னா தொண்டர்கள் போயிட்டாங்களா அப்படின்றது வரும்ல. நீங்க நிர்வாகிகளை பார்க்கறத விட தொண்டர்களுடைய மனநிலைமையை தான் பார்க்கணும். நீங்க ஏன் ஜெல் கூட்டணியா இது உருவாயிடுச்சுன்னா, நீங்க நம்மளுடைய தலைவர்களை வந்து மதிக்கிறாங்கப்பா, நேரா வராங்கப்பா. ஒரு 2 அமைச்சர் வந்து ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் நேரா வந்து கூப்பிடுறாங்கப்பா வாங்க. திமுக என்ன செய்யும்? சும்மா ஒரு இதை எடுத்து அனுப்பும். நீ முதல்ல உங்க தலைவரை சந்திப்பதற்கு எத்தனை பேர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு கேளுங்க. விஜய் இது வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் டைரக்டா போய் பார்த்துறாங்களா? விஜய் பனையூர்ல போனா பார்க்க முடியுமா? நீலாங்கரைக்கு போனா பார்க்க முடியுமா? நீங்க முதல்ல இல்ல சார், இல்ல இன்னொன்னு அண்ணா அறிவாலயமா திறந்து இருக்கு சார், பனையூர்ல கதவே திறக்க மாட்டேங்கிறாங்களே. இல்ல சார், நீங்க பாக்குறீங்களா? நான் வந்து பொதுவா பேசுறேன். நான் வந்து அவருக்கு எதுக்கு ஆதரவாளர் யாரும் பொதுவா தான் கேட்கிறேன். நான் என்ன பிரச்சனைனா, எங்க வந்தாலுமே ஒரு கூட்டம் சம்பந்தம் இல்லாத கூட்டிடுது உங்களுக்கு. நீங்க பாக்குறீங்க அது இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். அரசியலில் வந்து இன்னொரு இந்த 6 மாசம்ன்ற நேரத்தை வந்து திமுக தானே கொடுத்துச்சு. 6 மாசம் நம்ம பருத்து தான் நாங்கள் பேசுவோன்ட்டு. என்ன காரணம்னா, ஒரு அரசியலில் வந்து ஒரு 6 மாசம் வந்தாதான் இந்த ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் குறையும். கொஞ்சம் ஒரு 6 மாசம் ஆகும். அந்த ஃபோக்கஸ் இருக்கும் போது அவங்க பயப்படுறாங்க. திடீர்னு கதவு திறந்துருக்குன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் பூந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு 1,00,000 பேர் பூந்தா என்ன பண்ணுவீங்க? சும்மா செக்ரட்டரியேட் வராரு, 2 பக்கமும் நின்றுக்கிட்டு அவ்வளவு கூட்டம் நிக்குது. அதை மேனேஜ் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஒரு சுகமமான நிலைமை வரும்போது அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ரஜினி சார், இந்த மாதிரி ஒரு புதிய கூட்டணி உருவாகும் போது திமுக கூட்டணி ஒரு பலவீனம் அடைந்த ஒரு தோற்றத்தை இப்போது பெற்றிருக்கிறது.
இதற்கு இந்த இடைத்தேர்தலில் இந்த திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அணிமாறி நிற்கும் போது இங்கு தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு வந்துவிட்டதுன்னு நினைக்கிறேன். திமுகவை யாரும் சூழ்நிலைக்கு தள்ளுவதற்கு திமுக துவண்டு விடுகிற கட்சி கிடையாது. இடைத்தேர்தல் அல்ல, மீண்டும் ஒரு முறை பொது தேர்தலே வந்தாலும் தனித்து களம் காணு போன வெற்றியை மீண்டும் பெறப்போகிற அளவிற்கு திமுகவிடம் செல்வாக்கு மக்களிடத்திலே உயர்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஒரு தேர்தல் முடிந்த பிறகு நாங்க தெரியாம வாக்களிச்சிட்டோம்னு மக்கள் சொல்லுகிற அந்த அவல நிலையை இன்றைக்கு பார்க்கும்போது திமுகவிற்கு நாளுக்கு நாள் இந்த தாவேக அரசாங்கம் வேண்டாம், இது சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது, மின்சாரம் இன்னைக்கு மின்வெட்டு போன்ற பல பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த தாவேக அரசாங்கத்தில் உருவாகி இருக்கிற காரணத்தினால் மீண்டும் ஒரு பொது தேர்தலே வந்தாலும் திமுக தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்குது. அடுத்து ஒரே விஷயம், அண்ணன் சொன்னாரு 1 லட்சம் பேர் வெளியே திரளுவான், திறந்து விட்டா போதுமான்னு சொல்லிட்டு. ஆனா வெளியே நின்று 1 லட்சம் பேர்ல கடம்பூர் ராஜுன்னு ஒரு முன்னாள் அமைச்சர், அவரிடம் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பட ரிலீஸுக்காக அவருடைய வீட்டு கதவை நாடி சென்றதெல்லாம் வரலாறு இருக்கிறது. அப்படி இருந்து அவரை நீங்க நிறைய நேரம் நிக்க வச்சு உள்ள அமைச்சிருக்கீங்க, கேட்டு கதவு திறக்காம அவர் பாவம் வெளியே நின்று போயிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவரையே நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள். அதனால இது ஜெல் ஆகிற கூட்டணி, இது ஜெல் ஆகாத கூட்டணி. இன்னைக்கு கூட அண்ணன் இது விசிகா சார்பாக பாலாஜி சொல்லி இருக்காரு, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல மாமனார் தலையீடு இருக்கு, விஜயபாஸ்கருடைய தலையீடு இருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்காரு. அவரோட மாமனார் பேர் விஜயபாஸ்கர், நீங்க தப்பா நினைச்சிட்டு போறீங்க. ராஜீவுடைய மாமனார் பெயர் இது விஜயபாஸ்கர். அதனால இதெல்லாம் ஜெல் ஆகாத கூட்டணி, இது பதவிக்காக சேர்ந்திருக்கு. இது ஜெல் கூட்டணியா ஜெல் ஆகாத கூட்டணியா என்பது அடுத்து 6 மாதங்களில் நடைபெறக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் தெரிய வரும். திருவாரூர் காந்தி அவர்கள் ஜெல் கூட்டணி என்றால் ஜெல் இல்லாத கூட்டணி என்று கூறுகிறீர்கள், மக்கள் முடிவெடுப்பார்கள். அதுவரை இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருவாரூர் காந்தி, ரஜினி இருவருக்கும் நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.